வணக்கம். இந்த வீடியோவில் எங்களுடைய சமுதாயம் எங்கே போகிறது அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இங்கே பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. அந்த வகையில் தன்னுடைய 14 வயது மகளை தன்னுடைய காதலனுக்கு இரையாக்கிய சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. இது எங்கே நடந்தது, என்ன விஷயம் அப்படின்றது எல்லாத்தையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் புரியும் எங்கே நடந்தது, என்ன நடந்தது இந்த விஷயம் அப்படின்றத. வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதனால் அந்த குறிப்பிட்ட பெண்மணியும் அந்த குறிப்பிட்ட பெண்மணியினுடைய காதலனும் கள்ளக்காதலரும் கைதாகி போலீஸில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த விஷயத்தை விரிவாக பார்க்கலாம். என்ன சொன்னால் எங்களுடைய சமுதாயம் இங்கே ஒரு தவறான பாதையை நோக்கி பயணிக்கிறது அப்படின்றது மிக வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் தோழன் ரதன், துரோகம் மீடியாவுக்காக. தனது காதலன், அதாவது கள்ளக்காதலன் ஊடாக தன்னுடைய மகளை துஷ்பிரயோகம் ஆனதை மறைத்து அதுக்கு உடந்தையாக இருந்ததாக கூறப்படுகின்ற தாய் ஒருவர் கைது செய்யப்பட்டு 13ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஊடகங்களில் இது பெரிய ஒரு செய்தியாக இப்போ பார்க்கப்படுகிறது. ஒரு வாழ்க்கையில், திருமண வாழ்க்கையில் இருவருக்கும் ஏதாவது பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனைகள், அல்லது கணவனை துரோகம் செய்கின்ற மனைவிகள், மனைவிக்கு துரோகம் செய்கின்ற கணவன்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு சம்பவத்தில் இந்த பெண்மணி தன்னுடைய கள்ளக்காதலனுக்கு 14 வயது மகளை இரையாக்கிய சம்பவத்தால் அந்த பகுதி மக்கள், இலங்கையில் அந்த பகுதி மக்கள் பெரிய ஒரு பரபரப்பாக அல்லது ஒரு இதை ஒரு முகஞ்சொலிக்கின்ற விஷயமாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த குறிப்பிட்ட பெண்மணி அந்த குறிப்பிட்ட 14 வயது மகளை தன்னுடைய கள்ளக்காதலனுக்கு இரையாக்குகின்ற பொழுது இதனை பார்த்த அயலவர்கள் உடனடியாக குடும்ப சுகாதார உத்தியோகத்தர்கள் மற்றும் போலீசார்களுக்கு அறிவித்ததை தொடர்ந்து சிறுமி மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பொழுது அந்த குறிப்பிட்ட சிறுமி துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்ட விஷயம் தெரிய வருகிறது. இதன் விளைவாக அந்த குறிப்பிட்ட தாயார் கைது செய்யப்பட்டு எதிர்வருகின்ற 13ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் சொல்லப்படுகின்றன. விசாரணைகளில் வந்த விஷயங்களின் அடிப்படையில் குறிப்பிட்ட அந்த ஆண், அந்த 14 வயது குழந்தையை துஷ்பிரயோகம் செய்த ஆண் 3 பிள்ளைகளினுடைய தந்தையார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த பெண் சிறுமியினுடைய தாயாரோடு தவறான தொடர்பில் இருந்தவர் அப்படின்ற விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக மக்கள் மற்றும் கிராம மக்கள் வழங்கிய தகவல்களுக்கு அடிப்படையில் விசாரணைகளை போலீசார் தொடங்கியிருக்கிறாங்க. இதுவரை குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்படாத நிலையில் அப்பகுதியை விட்டு தப்பி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அவரை கைது செய்ய தீவிர நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற வேளையில் மற்றப்புறம் தனது மகளுக்கு நேர்ந்த அநீதியை மறைத்து குற்றத்துக்கு உடந்தையாக இருந்ததாக கூறப்படுகின்ற தாயார் அவரை போலீசார் நேற்று, அதாவது 5ஆம் தேதி கைது செய்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தி அதன் பின்னர் 13ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வச்சுருக்காங்க. பாதிக்கப்பட்ட சிறுமி அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்ற பின்னர் தற்பொழுது போலீஸ் பாதுகாப்பில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியும் சிறுமியினுடைய எதிர்கால பாதுகாப்பு குறித்து நீதிமன்றத்தினுடைய மேலதிக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் ஊடகப்பரப்புகளில் செய்திகள் வந்திருக்கின்றன. இந்த விஷயம் எங்கே நடந்திருக்குன்னு சொன்னால் எங்களுடைய இலங்கையில் தான் இந்த விஷயம் இடம்பெற்றிருக்கிறது. இலங்கைன்றதை விட இது பதவி அனுராதபுரம் பகுதியில் இருக்கின்ற பதவிய போலீஸ் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதியில் இந்த விஷயம் இடம்பெற்றிருக்கிறது. எங்களுடைய இலங்கையை பொறுத்தவரையில் இந்த சம்பவங்கள், ஒரு சில சம்பவங்கள் வெளியில் தெரிய வருகின்றன, பல சம்பவங்கள் வெளியில் தெரிய வருவதில்லை. தெரிய வருகின்ற சம்பவங்கள் சமூக ஊடகங்களை பேசுபொருளாகின்றன. தெரிய வராத சம்பவங்கள் பேசுபொருளாவதும் இல்லை. அப்படியே மூடி மறைக்கின்ற இந்த நேரத்தில் இவ்வாறான சம்பவங்களின் காரணமாக ஒரு சிலர் விடுகின்ற தவறுகளால் ஒட்டுமொத்த இலங்கையர்கள் அல்லது அந்த குறிப்பிட்ட பகுதி மக்களுக்கு ஒரு கெட்ட பேரை உண்டு பண்ணுகின்ற விஷயம் இப்போ பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்கிறத தயவு செய்து இவ்வாறான சம்பவங்களில் யாராவது இருந்தால் இந்த விஷயங்களை கவனத்தில் கொள்ளுங்கள். நாளைக்கு உங்களுடைய பிள்ளையின் வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கை. அது மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட ஆணை யோசிச்சு பாருங்கள். 3 பிள்ளைகளின் தந்தை என்கின்ற பொழுது அவர் என்ன மனநிலையில் இவ்வாறான ஒரு சம்பவத்தை மேற்கொண்டிருப்பார் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகளை ஒட்ட வயது அல்லது தன்னுடைய மகளில் போல இருக்கின்ற ஒரு பெண் குழந்தையை இப்படி ஒரு பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்துவது மட்டும் இல்லாமல் பெண்ணினுடைய அந்த குழந்தையினுடைய தாயாரோட தொடர்பு, அதுக்கப்புறமாக அது எப்படி அவர்
அதுக்கு அடுத்த கட்டங்களை நகர்த்தினார் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. சரி, இவரான சம்பவங்கள் பற்றி இனிமேல் வரக்கூடாது என்பதற்காக இதை விழிப்புணர்வுக்காக இந்த பகிர்வை பகிர்ந்து விடுறேன். இது பற்றிய கருத்துக்களை வந்து நீங்கள் என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.